சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கலாம். இன்னொரு முறை இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் நம்ம மனம் திரும்பும் போது என்னென்ன பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்து ரட்சிக்கப்பட்டோமோ மறுபடியும் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து, மறுபடியும் அந்த அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து, ஒரு பக்கத்தில் அந்த கரைகளை வைத்து கொண்டே இன்னொரு பக்கம் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் முதலாவது நம்முடைய இருதயத்தை அவருடைய அக்னியினால் சுத்திகரிக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க, மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் அது என்னதென்று உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சிந்தனையை யோசித்து பாருங்க. உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நீங்களே சிந்தித்து பாருங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுக்குள்ளே தோன்றுகிற சிந்தனை, அசுத்தமான சிந்தனை, விபச்சார சிந்தனை, இச்சையை தோன்றுகிற சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் அடிக்கடி தாக்கி சிலர் அதற்கு அடிமையாகி ஒரு பக்கம் நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்தாலும் இன்னொரு பக்கம் சிந்தனை கரைப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இச்சையான காரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று இயேசு பரிசுத்தத்தினுடைய ஆழத்தை குறைத்து பேசுகிறார். அப்போ உங்களுடைய கண்ணு பரிசுத்தமாக இருக்கணும், கண்ணின் பார்வை பரிசுத்தமாக இருக்கணும், இச்சையான பார்வை இருக்கக்கூடாது. அந்த இச்சையான பார்வைக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு விபச்சாரம். ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவளும் தன் இருதயத்தில் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு இடம் கொடுத்து என்னை விபச்சார கரை இருதயத்திலே வந்து விட்டார். ஒரு முழு பரிசுத்தம் இல்லாதபடிக்கு அதை திரும்ப திரும்ப செய்து, நான் இதை செய்தாலும் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதனால் நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லி தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொண்டு இந்த பாவ கரைக்கு இடம் கொடுத்திருக்கிறதுனால தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற முடியலை. அந்த எழுப்புதல் அக்னியை பரவ செய்ய முடியலை.